विशुद्ध विज्ञान घनस्वरूपम विज्ञान विस्रारण बद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரீமத் ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ விஷ்ணுபாதாதிகேசாந்த ஸ்தோத்திரம் அதனுடைய ஸ்லோகன் நம்பர் 30, 31 அண்டு 32. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம அனுபவிக்க இருக்கோம். இதுவரை நாம 29 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். கடைசியா நாம பார்த்த அந்த ஸ்லோகம் அதனுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, எம்பெருமானுடைய திருமார்புல இருக்கக்கூடிய ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய அந்த மச்சம், அந்த மச்சமானது எப்படி காணப்படுறது அப்படின்னாக்கா, எப்படி பரமேஸ்வருடைய கழுத்துல அந்த ஆலகால விஷம் அப்படிங்கிறது கருமையாக ஒரு அழகான ஒரு நிலையை காண்பித்ததோ அதை போலவும், சந்திரன்ல அதில் இருக்கக்கூடிய கலங்கம் எப்படி கருமை நிறமாக காணப்படுமோ அதை போல, ஒரு மரத்தினுடைய பூங்கொத்து அதுல தேன் வண்டு நிறைய இருந்ததுன்னா அது எப்படி ஒரு ஒரு விதமான வண்ணங்களை சேர்க்குமோ அந்த மாதிரி விளங்கக்கூடிய அந்த ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய மச்சமானது, அது ஸ்ரீதேவியினுடைய செல்ல பிள்ளை கூடவாம். எது அந்த மச்சம் அப்படிங்கிறது? எம்பெருமானுடைய திருமார்பு அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய மச்சமானது ஸ்ரீதேவியினுடைய செல்லப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரியும் சுவாமி வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீவத்சம் நமக்கு சகலவிதமான செல்வ செழிப்பை நல்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான தாத்பரியத்தை கொண்ட 29வது ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 30. அது என்ன ஸ்லோகம்? 30வது ஸ்லோகம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நாம இப்போ பார்க்கலாம். பாருங்கோ, ஸ்லோகம் நம்பர் 30 என்ன? சம்பூயாம் போதி மத்யாத் சபதி சகஜயா யஸ்ரியா சந்நிதத்தே நீலே நாராயணோரஸ்தல ககனதலே ஆரதாரோபசேவ்யே ஆஷா சர்வா பிரகாஷா விதததிபதாத்மபா சான்யதேஜாம் ஸ்யாஸ்சர்யாஸ்காரோ நோத்யுதிமணிரிவ மணிஹ கௌஸ்துப சோஸ்துபூத்யை. பாருங்க என்ன ஸ்லோகம் இது? ஸ்லோகம் நம்பர் 30. சம்பூயாம் போதி மத்யாத் சபதி சகஜயா யஸ்ரியா சந்நிதத்தே நீலே நாராயணோரஸ்தல ககனதலே ஆரதாரோபசேவ்யே ஆஷா சர்வா பிரகாஷா பிததச்சாத்மபா சான்யதேஜாம் ஸ்யாஸ்சர்யாஸ்கரோ நோத்யுதிமணிரிவ மணிஹ கௌஸ்துப சோஸ்துபூத்யை. இப்போ எம்பெருமானுடைய திருமார்புல கௌஸ்துபம் சொல்லக்கூடிய அந்த உயர்ந்ததான மணி அது காணப்படுறது. அது எப்படி இருக்கு அந்த மணி அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். மேலும் அதற்கு எந்த மாதிரியான தன்மை இருக்கு, அந்த மணியானது எப்படி இருக்குனாக்கா எல்லா திசைகளையும் பிரகாசமா காண்பிக்கிறதா. அந்த மணியிலிருந்து வரக்கூடிய ஒளி காந்தி அது என்ன பண்றது, சகல விதமான திசைகளையும் காண்பிச்சு கொடுக்கிறது. எம்பெருமானுடைய திருமார்பகத்துல விளங்கக்கூடிய கௌஸ்துபா சொல்லக்கூடிய ஒரு விதமான ஆபரணம், அந்த ஆபரணம் அப்படியே எம்பெருமானுடைய மார்பகங்களை ஜொலிக்கிறது. பாருங்கோ, இப்போ பார்க்கடல் அப்படிங்கிறத என்ன பண்ணானா கடைஞ்சா இல்லையா, அப்படி அந்த பார்க்கடல் க்ஷீரசாகரத்தை கடையும் பொழுது லக்ஷ்மியுடன் சேர்ந்தே இந்த ஆரங்களாகிய நட்சத்திரமுடன் விளங்கக்கூடிய இந்த நாளமா இருக்கக்கூடிய நாராயணனுடைய மார்புல இல்ல எப்படி ஆகாயத்துல சூரியன் ஒளிர்கின்றானோ, ஆகாயத்துல சூரியன் பிரகாசமா இருந்ததுன்னா எப்படி நம்ம அதை பார்க்க முடியுமோ, அப்படி ஆகாயத்திற்கு சூரியன் எப்படி பிரகாசமா தெரிகிறானோ அத போல இந்த எம்பெருமானுடைய திருமார்புல
கௌஸ்துபம் சொல்லக்கூடிய ஒரு விதமான ஆபரணம் அப்படி ஜொலிக்கிறது. அது எது கூட ஒப்பிடுறார்? சூரிய ஒளிக்கு நிகரான ஒளியை தரக்கூடியது. ஆகாயத்துல சூரியன் எப்படி ஆஷா சர்வா பிரகாஷாஹா, அது இங்க ஆரதாரூப சேவ்யே எங்க நீலே நாராயணோர ஸ்தல ககனதலே, நாராயணனுடைய எம்பெருமானுடைய ஸ்தல ககனதலே, அவனுடைய உரகா மார்பு இருக்கு இல்லையா, அந்த உரகான வக்ஷஸ்தலம், அதுல ஆரதாரா ரூப சேவ்யே, அது எம்பெருமானுடைய திரு மார்புல ஒரு ஆபரண விசேஷமா ஜொலிச்சுன்னு இருக்கு. அது எப்படி ஜொலிக்கிறதுனாக்கா ஆஷா சர்வா பிரகாஷாக விததது விதது அதிபததாத்ம பாசா, பாசன ஒளி இல்லையா, அது எப்படி இருக்குனாக்கா ஆகாயத்துல சூரியன் எப்படி பிரகாசமா ஒளிர்கிறானோ அத போல சியாத், அந்த தேஜாம் அந்த ஒளியானது பாசான ஒளி அது எப்படி பிரகாசமா ஜொலிக்கிறது, அது சியாத் இருக்கு இல்லையா, அது ஆச்சரியாஸ்கரோனஹா த்யுதிமணிரிவ மணிஹி, ஆகாயத்தில் சூரியன் எப்படி ஒளிக்கிறானோ அத போல பிரகாசத்தை தரக்கூடிய இந்த கௌஸ்துபகான்னு சொல்லக்கூடிய மணியானது ஜொலிக்கிறது. அது நமக்கு சகல விதமான நன்மைகளையும் தரட்டும். ஏன் அப்படின்னாக்கா அது பாருங்க, சம்பூயாம் போதி மத்யாது சபதி சகஜயா யஸ்ரியா சந்நிதத்தே. ஓ எம்பெருமானுடைய திருமார்புல மகாலட்சுமி வாசம் பண்றா. அப்படி வாசம் பண்ணும் பொழுது மகாலட்சுமியும் அதுல இருந்து தான் வந்தா, அந்த கௌஸ்துபம் சொல்லக்கூடிய மணியும் அதுல இருந்து தான் பெறப்பட்டது. அதனால அவருடைய எம்பெருமானுடைய மார்புல அப்படி பிரகாசிக்கிறது அந்த கௌஸ்துபம் சொல்லக்கூடியது இல்லையா. இது என்ன எப்பேற்பட்டது? மகாலட்சுமியோட சேர்ந்து பிறந்தது இல்லையா. அது என்ன பண்றது? நட்சத்திரங்களே ஆரம் மாதிரி இருக்கா, நட்சத்திரங்களே ஒரு ஆரம் மாதிரி பண்ணி எம்பெருமானுடைய கழுத்துல போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஆக்காரத்துல ஒரு ஆபரணத்தை அணிஞ்சின்னு இருக்கார். அதற்கு மத்தியில எம்பெருமானுடைய மார்புன்னு சொல்லக்கூடிய உரஸ்தல ககனே, ஆகாயத்துல எப்படி எம்பெருமானுடைய மார்பு ஒரு ஆகாயம் போன்றது, அதுல அப்படி பிரகாசமா ஜொலிக்கிறது. எது? இந்த தியுமணிரிவ மணிஹி, பிரகாசிக்க கூடியது. அது சகலவிதமான திக்குகளையும் காண்பிக்குமா இல்லையா. அப்பேற்பட்டதான அப்போ எல்லா விதமான திக்குகளுக்கும் காண்பிச்சு பிரகாசம் அடையக்கூடிய அந்த விஷயமானது நமக்கும் ஒரு நல்ல திசையை திக்கை காட்டும் அப்படிங்கிற மாதிரி சுவாமி இங்க அந்த கௌஸ்துபம்னு சொல்லக்கூடிய ஆபரண விசேஷத்தை வர்ணிக்கிறார். அந்த ஆபரண விசேஷம் எப்பேற்பட்டது? மகாலட்சுமி தாயாருடன் அந்த பார்க்கடலிருந்து ஒன்றாகவே வந்தது. அப்படிப்பட்ட அந்த கௌஸ்துபம் சொல்லக்கூடிய அந்த ஆபரண மணியானது பிரகாசிக்கிறது. எதை போல பிரகாசிக்கிறதுங்கிறார்? எப்படி ஆகாயத்துல சூரியன் பிரகாசிக்கிறானோ அதை போல பிரகாசிக்க கூடிய அந்த தியுமணிரிவ மணிஹி கௌஸ்துபஹா சஹா அஸ்து பூத்யை, சகலவிதமான ஐஸ்வர்யத்தையும் நமக்கு தந்தருளட்டும் அப்படிங்கிற. அது எப்பேற்பட்டது? வியக்கதகு மணி. அது கௌஸ்துபம் சொல்லக்கூடிய வியக்கத்தக மணி அது எம்பெருமானுடைய திருமார்பகங்கள்ல அப்படி ஒளி வீசுன்னு காணப்படுறது. சம்பூயாம் போதி மத்யாது சபதி சகஜயா யஸ்ரியா சந்நிதத்தே, ஸ்ரீயா சகஜயா அப்படின்னு அர்த்தம், மகாலட்சுமியுடன் சேர்ந்து காணப்படக்கூடியது. நீலே நாராயணோஹா, நீலஹானா அதாவது நாளமான நாராயணனுடைய மார்பு, பறந்து விரிந்த மார்பு, அப்படி இருக்கக்கூடிய உரஸ்தல ககனே, பறந்து விரிந்த ஆகாயம் போன்று இருக்கக்கூடிய அதில் ஆரதாரோப சேவ்யே, தாரானா நட்சத்திரங்கள், நட்சத்திரங்கள் கூட்டங்களே சேர்ந்து ஒரு ஆர மாதிரி இருக்கு. அதற்கு நடுவுல இந்த கௌஸ்துவம் சொல்லக்கூடிய தியுமணிரிவ, ஆகாயத்தில் சூரியன் பிரகாசிப்பதை போல மணிஹி, இந்த மணி எது? கௌஸ்துபா சொல்லக்கூடிய மணியானது அப்படி பிரகாசிக்கிறது. அது நமக்கு சகலவிதமான ஐஸ்வர்யத்தையும் விளைவிக்கட்டும் அப்படிங்கிறதாக இந்த 30வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு.
இதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் 31. 31st ஸ்லோகா என்ன பாருங்க. யாவா யாவானுகூல்யாத் சரதி மணிருச்சா பாசமானா சமானா சாகம் சாகம் பசம்பே. இருக்கிறாளே, யாரும் தொடாது இல்லை, அதை டச் பண்ண வேண்டாம். பாருங்க. யாவாயா வானுகூல்யாத் சரதி மணிருச்சா பாசமானா சமானா சாகம் சாகம் பவம்சே வசதி விதததி வாசுபத்ரம் சுபத்ரம் சாரம் சாரங்க சங்கை முகரித குசுமா மேச்சகாந்தா சகாந்தா மாலா மாலாலி மாலா மாலாலிதாஸ்மான்ன விரமது சுகைர் யோஜயந்தி ஜயந்தி. யாவா யாவானுகூல்யாத் சரதி மணிருஜா பாசமானா சமானா சாகம் சாகம் பமம்சே வசதி விதததி வாசுபத்ரம் சுபத்ரம் சாரம் சாரங்க சங்கை முகரித குசுமா மேச்சகாந்தா சகாந்தா மாலா மாலாலிதாஸ்மான்ன விரமது சுகைஹி யோஜயந்தி ஜெயந்தி. அப்படிங்கிறது 31வது ஸ்லோகம். இதுல பாருங்க, அப்படியே அப்படியே பதம் பதமா சொல்லியிருப்பார் பாருங்க. அதை பிரிப்பார், அது வருப்பார் இல்லையா. சாகம் சாகம்பமம்சே சாரம் சாரங்க சங்கைஹி வாசுபத்ரம் சுபத்ரம் மாலா மாலாலிதாஸ்மான் யோஜயந்தி ஜெயந்தி. பதங்களுடைய பிரயோகம் எப்படி பிரயோகிச்சிருக்கார் பாருங்க. என்ன அழகான ஒரு மாலை கார்லாண்ட் மாதிரி அழகா கோர்க்கிறார் பாருங்க, அந்த பதத்தினுடைய ஜாலம் இல்லையா. அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ என்ன பாருங்க. யா வாயா வானுகூலாது சரதி மணிருச்சா பாசமானா சமானா. இந்த காத்து இருக்கு இல்லையா, வாயுனா காத்து, அது எப்படி வீசுறதுனாக்கா அனுகூலமாக வீசும் பொழுது அந்த மணிமாலை போல விளங்கக்கூடிய ஜெயந்தி மாலை லக்ஷ்மி தேவியால் போற்றப்பட்டு அப்படியே தளதளப்போட தோளில் இருந்து கொண்டு வாசுதேவனை கல்யாணங்களோட இருக்க செய்கிறதாம். பெருமானுடைய மார்புல ஒரு விதமான ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுட்டு இருக்கார். போன ஸ்லோகத்துல கௌஸ்துபம்னு மாத்திரம் பார்த்தோம். இப்ப இங்க எம்பெருமானுடைய கழுத்துல பலவிதமான உயர்ந்ததான மணிமேகலை சொல்லக்கூடிய மணிமாலைகள் இல்லையா, மணியால் செய்யப்பட்ட மாலைகள்லாம் இருக்கு இல்லையா, அது நிறைய அணிஞ்சுட்டு இருக்கார். அது காத்துல அப்படி இப்படி அசையறதான். அப்படி அசையக்கூடிய அந்த மாலையானது அப்படியே லக்ஷ்மி தேவியால போற்றப்பட்டு அவ மேல படுறது. ஏன்னா மார்பகத்துல லக்ஷ்மியும் இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய லக்ஷ்மி மேல இந்த காற்று அனுகூலமா வீசுறதான். ரொம்ப வேகமாகவும் வீசாம இல்லையா, மென்மையான காற்று. அந்த காற்றுனால அந்த மாலைகள் இருக்கு இல்லையா, அது அசையிறது. அது அப்படியே மகாலட்சுமி தாயார வருடி கொடுக்கறது. அதனால லக்ஷ்மி தேவியால போற்றப்பட்டு எப்படி இருக்குனாக்கா அப்படியே பளபளப்போட இருக்கு. எம்பெருமானுடைய தோல்ல அது அப்படியே அழகா ஆடிண்டே இருக்கு. அப்படி ஆடிண்டே அந்த வாசுதேவனுக்கு அது என்ன ஏற்படுத்தி கொடுக்கறது தெரியுமா, கல்யாணங்களை ஏற்படுத்தி கொடுக்கு, நல்ல மங்களங்களை ஏற்பட செய்யறது. எது? யா வாயா வானுகூலா சரதி மணிருச்சா பாசமானா சமானா. அப்படியே ஜொலிக்கிறது அந்த ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மணிமாலை இருக்கு இல்லையா, அது அப்படியே லக்ஷ்மி தேவியால போற்றப்பட்டு அப்படியே பளபளப்பா இருந்துட்டு பாசமானா சமானா இருந்துருக்கு. அது சாகம் சாகம்பமம்சே வசதி விதததி வாசுபத்ரம் சுபத்ரம். வாசுதேவன் இருக்கானே, யாரு? கிருஷ்ணன். அந்த அதான் வந்தான், மகாவிஷ்ணு தான் கிருஷ்ணன், அவன் தான் ராமர், எல்லா விதமான அவதாரங்களும் எடுத்தவன் அவன் தான். அந்த வாசுதேவனை என்ன பண்றதுனாக்கா வாசுபத்ரம் சுபத்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணங்களுடன் இருக்க பண்றதான். அவன் கழுத்துல அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மாலைகளானது மணிமாலைகளானது அவனுக்கு சகலவிதமான நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரி. சாரம் சாரங்க சங்கை முகரித குசுமா மேச்சகாந்தா சகாந்தா. ஓ, அதுல என்ன இருக்கு பாருங்க, வண்டுகள்லாம் அப்படியே மோய்ச்சுட்டே இருக்கா. புஷ்பங்களை என்ன பண்றது, எம்பெருமான் அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த அவனுடைய கழுத்துக்கள்ல
நிறைய தோல்ல மாலைகள்லாம் போட்டிருக்கா. அதுல நிறைய வண்டுகள்லாம் அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய மகரந்தத்தை எடுக்கிறதுக்காக அப்படியே மொச்சுண்டே இருக்கான் இல்லையா? அந்த அவனுடைய கழுத்துல இருக்கக்கூடிய புஷ்பங்களை அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல ஒரு விதமான தோற்றமானது காணப்படுறது அவனுடைய கழுத்துல. பெருமானுடைய கழுத்துல தோல்ல அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆபரணங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மாலைகள் என்ன இருக்குனாக்கா, அப்படியே தேனீக்கள்லாம் வந்து வண்டை சாப்பிடுற மாதிரி அப்படியே மொய்க்கிற மாதிரி ஒரு ஆறாவாரமான ஒரு விஷயமானது அங்க காண்பிக்கிறது அவனுடைய கழுத்துல. அப்படி இருக்கக்கூடிய அவன் அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மாலையானது எங்களுக்கு சகல விதமான சுகங்களையும் எப்பவுமே கொடுக்கட்டும்ங்கிற. இப்போ எம்பெருமானுடைய மார்பு இப்ப கழுத்து பகுதிக்கு போயிருக்கார். அந்த கழுத்து பகுதியில நிறைய மாலைகள் அணிஞ்சிட்டு இருக்கார். ஒரு ஒரு மாலையா வர்ணிக்கிறா. எம்பெருமானுடைய கழுத்துல இருக்கக்கூடிய மாலைகள் காத்துப்பட்டு, சுகமான காத்துப்பட்டு அது அப்படியே லக்ஷ்மி தேவி மார்ல இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி வருடி கொடுக்குற மாதிரி இருக்கா. அதனால ரொம்ப சந்தோஷம் அடைகிறா, பிரீத்தி அடைகிறா. அப்பேற்பட்ட சுகத்தை மகாலட்சுமிக்கு தரக்கூடிய அந்த மாலையானது நமக்கும் கொடுக்கட்டும் அப்படிங்கிற. அது மாத்திரம் இல்ல, நிறைய வண்டுகள் அந்த மாலையை முய்க்கிற மாதிரி ஆராவாரம் பண்ற மாதிரியான ஒரு தோற்றமானது தெரிகிறது அப்படிங்கிறதையும் சொல்ற. அப்படி இருக்கக்கூடிய மேச்சகாந்தா சகாந்தா சாரம் சாரங்க சங்கைஹி முகரித குசுமா. குசுமான அந்த பூக்கள்ல வண்டுகள் வந்து மொய்க்கிற மாதிரியே தெரியறதாம் எம்பெருமானுக்கு. நிறைய மாலை அணிஞ்சிருக்கார். அப்படி இருக்கக்கூடிய மாலைகளானது நிறைய வண்டுகள் வந்து தேனை மகரந்தத்தை எடுக்கிறதுக்கு ஆர்ப்பரிக்கிற மாதிரியான ஒரு காட்சி தெரியறது. அப்படி எம்பெருமானுடைய கழுத்துக்கு பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வருடக்கூடிய எம்பெருமானுக்கு மென்மேலும் பிரகாசத்தை உண்டு பண்ணக்கூடிய மாலைகளானது அவனுடைய கழுத்துல இருக்கு. அந்த மாலையானது வாசுதேவனுக்கு சகல விதமான கல்யாணங்களையும் கொடுக்கிறது. அதே நேரத்தில் நமக்கும் சகல விதமான சுகங்களையும் கல்யாணங்களையும் தரட்டும் அப்படிங்கிறதாக பிரார்த்திக்கிறார் இல்லையா? அப்பேற்பட்ட ஸ்லோகம் தான் இந்த 31வது ஸ்லோகம். யாவா யாவானுகூல்யாத் சரதி மணிருஜா பாசமானா சமானா சாகம் சாகம் பமம்சே வசதி விதததி வாசுபத்ரம் சுபத்ரம் சாரம் சாரங்க சங்கைஹி முகரித குசுமா மேச்சகாந்தா சகாந்தா மாலா மாலாளிதாஸ்மான் ந விரமது சுகைஹி யோஜயந்தி ஜெயந்தி. எப்படி எம்பெருமானுக்கு ஜெயங்களை மங்களங்களை உருவாக்கி தருமோ அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய கழுத்தை அலங்கரிக்கக்கூடிய அந்த மாலையானது நமக்கும் சகலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கட்டும் அப்படிங்கிறதான அர்த்தத்தை கொண்ட 31வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 32. என்ன ஸ்லோகம் அது பாருங்க. ஆரஸ்யோரு பிரபாபிஹி பிரதிநவவனம் மாலாம்சுபி பிராம்சுரூபைஹி ஸ்ரீபிஷ்சாப்யங்கதானாம் கபலிதரு ருச்சி யன்னிஷ்கபாபிஷ்ச பாதி பாகுல்யேனைவ பத்தாஞ்சலி புடமசிதா மசிதஸ்யாபி யாச்சய யாச்சாமஹே தத் பந்தார்த்திம் பாததாம் நோம் பகு விகதிகரீம் பந்துரம் பாகுமூலம். இப்போ பாகுமூலம் இப்போ மார்பகமாச்சு, கழுத்து ஆச்சு, இப்ப பாகு மூலம். இந்த ஷோல்டருடைய நுனி எது கைகள் ஆரம்பிச்சிடும். கைக்கு அஸ்தகான பேரு. அந்த கைக்கும் கழுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு தான் பாகுன்னு பேரு. அந்த பாகு எப்படி இருக்கு? அப்பேற்பட்ட பாகு நமக்கு என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறத பிரார்த்திக்கிறார். அஜிதன். அஜிதனா யாரு? யாராலையும் ஜெயிக்க முடியாதவன் அர்த்தம். யாரு? மகாவிஷ்ணு. அந்த அஜிதனுடைய அடக்கமான பாகு மூலம் நமக்கு துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடியதான். எப்படி சம்சார பந்தத்தை நீக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கையை கூப்பி பல தடவை பிரார்த்திக்கலாம். எம்பெருமானுடைய திருக்கரங்களுடைய மூலம் இருக்கு இல்லையா, அதற்கு பயங்கரமான சக்தி உண்டு, பலம் உண்டு.
ஏன்னா அவனுக்கு என்ன பேரு? அஜிதன்னு பேர். அஜிதன்னா என்ன அர்த்தம்? அதாவது ரெண்டு விதமான அர்த்தம். அவனை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு அர்த்தம், மேலும் இந்திரியங்கள்லாம் ஜெயித்தவன் அர்த்தம். அப்பேற்பட்ட அடக்கமான குணங்களை உடைய எம்பெருமானுடைய பாகு மூலம், அந்த கையினுடைய மூலப்பகுதி இருக்கு இல்லையா, அது பலம் பொருந்தியதா இருக்கு. அப்பேற்பட்ட அவனை நாம என்ன பண்ண போறோம்? சம்சார பந்தத்தை நீக்கட்டும் அப்படிங்கிறதான ஒரு பிரார்த்தனை நம்ம கையை கூப்பி பல தடவை பிரார்த்திக்கிறோம். அதற்கு என்ன பண்றது? அந்த பாகுமூலத்தினுடைய அந்த 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 இடத்துல நிறைய, அங்கேயே நிறைய ஆபரணம் அணிஞ்சுட்டு இருக்க எம்பெருமான். கழுத்துல மாத்திரம் இல்ல, கழுத்துல அணியப்பட்ட ஆபரணமானது அந்த பாகுமூலம் பர்யந்தம் பரவி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள், ஆரங்கள் எல்லாமே எப்படிப்பட்டதுனாக்கா புத்தம் புதியதாக இருக்கு, அழகா இருக்கு. ஏன்னா அந்த தோல் வளைகள்னு சொல்லுவா இல்லையா, அந்த தோல் வளையினுடைய காந்தி ஒளி எப்படி இருக்கு? மொத்தம் தங்க நகையா போட்டு இருக்கார். அந்த தங்க நகைகளுடைய சோபை இருக்கு இல்லையா, பிரகாசம், அதால அந்த புஜங்களுக்கு மென்மேலும் அழக தருது. பாருங்க, ஆரஸ்யோரு பிரபாதிகி பிரதிநவ வனமாலாம் சுபி பிராம்சுரூபைஹி. அஜிதனுடைய அடக்கமான பாகு மூலம் என்ன பண்ணிடுன்றாரு? பிராம்சுபிஹி பிராம்சுரூபைஹி. அது மாத்திரமில்ல, ஸ்ரீபிஸ் சாப்பியங்கதானாம் கபலி தருருச்சி என்னிஷ்க பாபிஷ்ச பாதி. அந்த அவனுடைய தோல் வளையங்கள்ல காந்தி வீசறது. அது எதனால வீசறது அப்படின்னாக்கா, அதாவது தங்க நகைகள் நிறைய அணிஞ்சுட்டு இருக்க, அதனால பாதி. அப்படிப்பட்ட அவனை பாகுல்யேனைவ, அந்த பாகுனாலதான் நம்ம என்ன பண்ண முடியும்? பத்தாஞ்சலி புடம் அஜிதா அஜிதஸ்ய, அந்த அஜிதனுடைய அவன் பொருட்டு நாம என்ன பண்ணணும்? பத்தாஞ்சலி புடம், இரு கைகளை நாம எடுத்து கூப்பி வணங்கி என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, அபிதஸ்ய அபியாச்சாமகே, நம்ம கேட்கணுமா? இரு கைகளை கூப்பி அவனோட பிரார்த்திக்கணும், யாச்சிக்கணும். என்னன்னா தத் பந்தார்த்திம் பாததாம் நகா, இந்த சம்சாரம் அப்படிங்கிற பந்தத்தை போக்கி கொடுக்கணும். அதுக்கு பகு விகதிகரிம் பந்துரம் பாகுமூலம். அந்த பாகுமூலம் சொல்லக்கூடிய அந்த தோல் வளைகளுடைய காந்தி இருக்கு இல்லையா, அது ஒளி பொருந்தியதாகவும் இருக்கு, பலம் பொருந்தியதாகவும் இருக்கு. அதுக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்குனாக்கா, இந்த சம்சாரம் அப்படிங்கிற பந்தத்திலிருந்து நாம விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய இருகரம் கொண்டு அவனை கூப்பி வணங்கினாக்கா, அவனுடைய பாகுகரம்னு சொல்லக்கூடிய அந்த கர மூலமானது, பாகு மூலமானது நமக்கு சகலவிதமான சோபைகளையும் தந்தருளும் அப்படிங்கிறதாக சொல்ற. ஆரஸ்யோரு ஆரஸ்யோரு பிரபாபி பிரதிநவவன மாலாம் சுபி பிராம்சுரூபைஹி ஸ்ரீபிஷ்சாப்யங்கதானாம் கபலிதருருச்சி என்னிஷ்கபாபிஷ்ச பாதி பாகுல்யேனைவ பத்தாஞ்சலிபுடம் அஜிதஸ்யாபியாச்சாமஹே தத்பந்தார்த்திம் பாததாம் நோ பகு விகதிகரிம் பந்துரம் பாகுமூலம். ஆரஸ்யோரு பிரபாபி பிரதிநவவன மாலாம் சுபிப்ராம்சுரூபைஹி ஸ்ரீபிஷ்சாப்யங்கதானாம் கபலிதருருச்சி என்னிஷ்கபாபிஷ்ச பாதி பாகுல்யேனைவ பத்தாஞ்சலிபுடம் அஜிதஸ்ய அபியாச்சாமஹே தத்பந்தார்த்திம் பாததாம் நோ பகு விகதிகரிம் பந்துரம் பாகுமூலம். இப்போ எம்பெருமானுடைய திருப்பாதம் ஆரம்பிச்சு ஜானு, அப்புறம் ஊரு, அப்புறம் உதரம், நாபி, அப்புறம் அந்த ரோமார்ஜிதம், அதன் பிறகு மார்பகத்தில் இருக்கக்கூடிய வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி, ஸ்ரீவத்சம், கௌஸ்துபம், இப்படியாக சொல்லி அதற்கு மேல வந்து அவருடைய தோள்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த தோல்ல ஜொலிக்கக்கூடிய ஆபரண விசேஷணங்கள், நட்சத்திரங்களான தாராவுடைய கூட்டத்தால் ஆன மாலைகள், அந்த மாலைகளால ஒளி வீசக்கூடிய பிரகாசங்கள், அதுல நிறைய
புஷ்ப விசேஷங்களான மாலைகளும் இருக்கு. அதுல நிறைய வண்டுகள் ரீங்காரம் பாடின்னு இருக்கு. அதையும் தாண்டி அவருடைய ஷோல்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த கழுத்து பகுதி, அதை தாண்டி இருக்கக்கூடிய பாகுமூலம், அப்படியா இது பர்யந்தம் எம்பெருமானுடைய அங்க அவயவங்கள் எல்லாம் எப்படி இருக்கு. அப்படி ஒவ்வொரு அங்க அவயவங்களும் நமக்கு ஒவ்வொரு விசேஷணத்தை தரவல்லதான சக்தியை கொண்டதான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஒரு இடத்துலையும் அவருடைய அந்த விஷயமானது நமக்கு சகல விதமான சோபையாலும் நமக்கு நன்மைகளை தரட்டும், புகழை தரட்டும், நம்முடைய சம்சார பந்தத்தை போக்கட்டும். இப்படியாக எம்பெருமானுடைய விசேஷணங்களை பார்த்து அப்படி அனுபவிக்கிறார் ஸ்ரீமத் ஆதிசங்கரர். அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம 3 ஸ்லோகங்களை எடுத்துட்டு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம பார்த்தோம். ஏதாவத் கால பரியந்தம் நாம 32 ஸ்லோகங்களை அனுபவிச்சிருக்கோம். அதனால இந்த ஸ்தோத்திரத்தை நாம எப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ உட்காந்து பாராயணம் பண்ணிட்டே வந்தெல்லாம் அவ்வளோ ஸ்ரேயஸ், அவ்வளோ சிரேஷ்டம், அவ்வளோ மகத்துவம். அந்த ஒரு சொற்களுக்கும் ஒரு விதமான பலன் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்தோத்திரத்தினுடைய 3 ஸ்லோகங்களை இன்றைய தினம் நாம தெரிஞ்சிட்டோம். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் எடுத்து அடுத்த வகுப்புல அடுத்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்த்து அனுபவிக்கலாம். தாசன் தன்யவாதாக.